இலங்கையின் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக சொத்து வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் புகாரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பின்னணி என்ன? இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் நடத்திய போராட்டம் அந்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. தேர்தலில் இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி வெற்றி பெற்றது. அக்கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதிபராக பொறுப்பேற்ற அவர் சில அதிரடி வாக்குறுதிகளை கூறி முன்னாள் அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். உள்நாட்டு போர்க்காலத்தில் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நிலம் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், கடந்த கால ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். அதன் எதிரொலியாக ஊழலில் ஈடுபட்டதாக முக்கிய புள்ளிகள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியது. இதனால் முன்னாள் அரசியல் தலைவர்கள் கடும் நெருக்கடியில் தவிக்க, அதில் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்சேவும் ஒருவராக சிக்கினார். விளையாட்டு வீரரான யோஷித ராஜபக்சே இலங்கை கடற்படையில் பணியாற்றியுள்ளார். ராஜபக்ச அதிபராக இருந்த காலகட்டத்தில் இலங்கை கதிர்காமம் பகுதியில் அரசிற்கு சொந்தமான நிலத்தினை தனிநபர் பயன்பாட்டுக்கு சட்டவிரோதமாக மாற்றி ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. அது தொடர்பாக யோஷித ராஜபக்ச மீது வழக்கு பாய்ந்தது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக பதியப்பட்ட வழக்கில் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான அவர் தனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், வேண்டுமென்றே தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக வாக்குமூலம் அளித்தார். முறையான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் யோஷித ராஜபக்சேவை கைது செய்து விசாரித்தால் மேலும் பலர் சிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் பரவியது. இந்த நிலையில்தான் தற்போது யோஷித ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அம்பாந்தோட்டை மாவட்டம் பெலியத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக அபகரித்தது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யோஷித ராஜபக்சவின் கைது மட்டுமல்லாது, ராஜபக்ச அதிபராக இருந்த காலகட்டத்தில் மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுக்கும் செக் வைக்கப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் முன்னாள் அதிபர் காலகட்டத்தில் யாரெல்லாம் ஊழலில் ஈடுபட்டார்கள், என்னவெல்லாம் செய்து சொத்து சேர்த்தார்கள் என்பது குறித்தும் வெளிவரும். மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளதால் இலங்கையில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.